ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான புரோட்டீன் ஃபைபர் சத்து நிறைந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய கஞ்சி இது போல் ஒரு முறை செஞ்சு குடிங்க. இனி அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1/2 கப்பு சோயாபீன்ஸ் எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப்பு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. 50 கிராம் சோயாபீன்ஸ் எடுத்திங்கன்னா 100 கிராம் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. அடுப்பு அனல் மிதமாக வச்சு வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கருகாமல் வறுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு லைட்டாக இது போல் கலர் மாதிரி வரணும். சோயாபீன்ஸ் நல்லா வறுப்பட்டு இது போல் மேல் தோல் பிரிஞ்சு வரும். இது போல் வறுப்பட்டு வந்ததும் சோயாபீன்ஸ் எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு வெள்ளை சோளம் சேர்த்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது போல் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது போல் வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கூடவே 1/4 டீஸ்பூன் வந்தியம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் கலர் மாதிரி வறுப்பட்டு வந்ததும் கடைசியாக 50 கிராம் பார்லி அரிசி சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. பார்லி அரிசி ஓமம் சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடே இதுக்கு சரியாக இருக்கும். கலந்து கொடுத்துக்கோங்க. இது போல் வறுத்து கஞ்சி செய்து குடிக்கும்போது எலும்புகள் ஸ்ட்ராங்காகவும் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா புரோட்டீன் சத்தும் கிடைக்கும். இது போல் கஞ்சி வாரத்தில் 4 நாள் குடிச்சு வந்து உடல் பயிற்சி இல்லாமலே வெயிட் லாஸ் ஆகும். இது போல் கஞ்சி செய்து குடிச்சு வந்தீங்கன்னா பிபி சுகர் வராது. இது போல் வறுப்பட்டு கலர் மாதிரி வந்ததும் ஒரு தட்டில் போட்டு ஆற விடுங்க. ஆறட்டுன்னு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே வறுத்த இந்த பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது போல் அரைச்சி கஞ்சி செய்யும்போது இந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். பாருங்கள், இது போல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் இது போல் அரைச்சிக்கோங்க. இது போல் அரைச்சி கஞ்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெயிட் லாஸ் ஆகணுன்றவங்க பல்காக அரைச்சி வச்சு டெய்லி காலையில் 1 கிளாஸ் குடிங்க. பசங்களுக்கு வாரத்தில் 2 நாள் 3 நாள் கொடுங்க. எல்லா புரோட்டீன் ஃபைபர் சத்தும் கிடைக்கும் இதில். இந்த கஞ்சி அடிக்கடி குடிச்சு வந்தால் வயதில் கை கால் வலி, முதுகு வலி, சரும பிரச்சனை, எலும்பு தேய்மானம் அதெல்லாம் வராது. இது போல் மாவு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கரண்டி எடுத்து இது போல் கலந்து கட்டிகள் இல்லாமல் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இது போல் கரைச்சி கஞ்சி காசுனீங்கன்னா தான் கஞ்சி கட்டி பிடிக்காது. கஞ்சி குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இது போல் கரைச்சதும் இங்கே தண்ணியும் நல்லா கொதிக்குது. இது போல் தளன்னு கொதிக்கணும் தண்ணி. இது போல் தளன்னு கொதித்ததும் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச இந்த மாவை ஊற்றி கலந்து கொடுங்க. கைவிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் கலந்து கொடுங்க. 5 நிமிஷம் கலந்து கொடுத்தீங்கனாலே போதும். கஞ்சி நல்லா வெந்து வந்துடும். இந்த கஞ்சி செய்யறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். கஞ்சிக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இது போல் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இது போல் ஃபைபர் புரோட்டீன் சத்து நிறைந்த இந்த மாதிரி கஞ்சி செய்து குடிங்க. ஆறட்டுன்னு ஊற்றி குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.